Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன மோட்டிவ் போட்டு பார்க்க போறோம். இந்த மோட்டிவ் வந்து நான் ஆல்ரெடி இதுல பண்ணிருக்கேன், ஒரு டிசைனிங் வீடியோல பண்ணிருக்கோம். அதாவது ஒரு கோல்டன் கலர் பிளவுஸ் மெட்டீரியல்ல ஒரு டபுள் ஷேடட் ரோஸ் ஒன்னு போட்டிருந்தோம். சுத்திலும் லீவ்ஸ் வந்து கோல்டன் கலர் கிரீன் கலர் காம்பினேஷன்ல பண்ணிருந்தோம். அந்த பிக்சர் வேணா நான் உங்களுக்கு சைடுல காட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த ஃப்ளவரை தான் வந்து அதுல வந்து நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணிருந்தேன். சோ இன்னைக்கு வந்து அது வந்து போட்டு காட்டலாம் அப்படின்னு டிசைன் பண்ணி காட்டலாம்னு நினைச்சேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டா நம்ம லைவ் இது பண்ணும்போது கூட அந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதுதான் இப்போ எனக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது சீனி பாசி 2 கலர் எடுத்திருக்கேன். ஒரு டார்க் ஒரு பர்பிள், ஒரு லைட் பர்பிள். அதாவது ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி அது போக கொஞ்சம் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபிளாட் சீக்வன்ஸ் கிடையாது, கொஞ்சம் கப் ஷேப்ல இருக்கும். அதனால கப் சம்கின்னு சொல்லுவோம். இதை ஒரு மாதிரி கப் மாதிரி இருக்கும், ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் குழிவா இருக்கும், இன்னொரு பக்கம் ரேஸ்டா இருக்கும். இது வந்து ரேஸ்ட் சைடு, இது வந்து பள்ளமான சைடு. ஸோ இந்த கப் சம்கி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க் பண்ண போறோம். இப்போ இது வந்து ஒரு மாதிரி காப்பர் ஷேட்ல இருக்கு. இந்த 3 ஐட்டம் தான் மெயின் அதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 3 நான் சொல்றேன். அண்ட் நீடில் வந்து நம்பர் 23 எப்பயும் நான் யூஸ் பண்றேன், அதே 23 டியூலிப் பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். த்ரெட் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட். இந்த மாதிரி நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நான் இப்போ ட்ரை பண்ண போறேன். இது வந்து அந்து போகுதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. இதுல வந்து பிராண்ட் பார்த்துக்கோங்க, ஹேமர் பாலி. இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். அதாவது பாலியஸ்டரும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இது இல்லைன்னா சில நேரம் நரம்பு கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து நரம்பு யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி தோணும். இந்த த்ரெட் தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு இது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மோட்டிவ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது எப்படின்னா வந்து இது என்ன மாதிரி டிராயிங்னா, ஒரு ரோஸ் வந்து ஒரு ப்ளூம் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு மலர்ல ரோஸ் மாதிரி இருக்கும். பெட்டல்ஸ் எல்லாம் அடிக்கடி இருக்கிற மாதிரி இந்த ஒரு லேயரும் ஒரு பெட்டல் அந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த ஃப்ளவர், அதை சுற்றி வந்து கொஞ்சம் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி. இதுதான் பேட்டர்னு. இது வந்து நானாக தான் வரைஞ்சேன். ஒரு பின்ட்ரெஸ்ட்ல ஒரு ஃபோட்டோ பார்த்துருந்தேன், அதை வச்சு இது நானாக வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் நம்ம பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது வெளியில இருந்து கொண்டு வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வெளியில இருக்கிற லேயர்ஸை முடிக்கணும், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற லேயர்ஸ் ஒன்று இப்படி கொண்டு வர மாதிரி இருக்கணும். உள்ள இருந்து போகாம வெளியில இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெட்டல் இதான் லாஸ்ட் பெட்டல். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். அந்த குழிவான சைடு முன்னால இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைட் ஷேட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 2 பீட், இதுல ஒரு 2 பீட். இந்த ஒர்க் வந்து இத்தனை தான் பீட் கணக்கு அப்படின்லாம் இல்லை. நம்ம போடும்போது தான் நமக்கு ஐடியா வரும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஷேடிங் மாதிரி வரணும். ஃபர்ஸ்ட் டார்க், அப்புறம் லைட். ஸோ இப்போ இதுவும் போட்டோம்னா பெட்டல் தாண்டி வந்துடுது. ஸோ அதனால ஒரு பீடை கட் பண்ணிட்டு இந்த 3 பீட் மட்டும் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச், மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சீக்வென்ஸ், ஒரு சம்கி போட்டுடலாம். மறுபடியும் 2 லைட் கலர், 2 டார்க் கலர். இப்போ இந்த மாதிரி 2 போடும்போது நமக்கு இந்த பெட்டலுக்கு சரியா வருது. ஏன்னா பெட்டலோட சைஸ் வந்து இங்க இருக்கிறத விட இங்க கூட வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்ட்டையும் கூட்டிக்கணும் நம்ம. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணும். இதுல 3 எடுத்திருக்கேன். இதுல ஒரு 2 எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு லென்த் கூடுது அப்படிங்கிறப்ப வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3. ஏன்னா வந்து அப்படியே லாங்கா வச்சீங்கன்னா தூக்கி வந்துடும் ஃப்ரேம் கழட்டின அப்புறம். ஸோ இதே மாதிரி இந்த ஒரு பெட்டல் ஃபுல்லா முடிக்கணும். இந்த ஒரு பெட்டல் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த பெட்டல் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல ஃபுல்லா சம்கி வர மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பெட்டல்லையும் இந்த எண்ட்ல ஃபுல்லா சம்கி வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்க இங்கே பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஆரம்பிச்சுட்டு ஒரு சம்கி எடுத்துட்டோம். ஆனா அந்த சம்கி வந்து இதை பாசி விட்டு தள்ளி வரக்கூடாது. அந்த பாசி மேல ஏறி வர மாதிரி இருக்கணும் பாக்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒட்டி அந்த பாசியை ஒட்டியவே போடுங்க. முதல் எடுத்த மாதிரி 3 பீடு மட்டும் போட போறோம். மறுபடியும் ஒரு
ஸ்டிச்சு. அப்புறம் அடுத்தது நான் இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைன் மேலேயே நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். எல்லா பெட்டல்ஸ்லேயுமே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நான் அது 2-3 பீட்ஸ் எடுக்கிறேன். ஆனால் போடும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இதான் கவுண்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த பெட்டலோட சைஸ் இந்த இடத்துல எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு இது எக்ஸாக்டாக ஷேப் கிடையாது, ஒரு மாதிரி ரேண்டம் ஷேப் தான் அந்த பெட்டல்ஸோட ஷேப். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸோட கவுண்ட்டை மாற்றி போட்டிங்கன்னா தான் அந்த இது அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், கேப் இல்லாமல் இருக்கும். இந்த அவுட்டர் லேயர் பெட்டல் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், ஒரு 2-3 பெட்டல் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து இன்னர் லேயர் ஆஃப் பெட்டல் வரப்போகுது. இந்த இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இதுவுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி உள்ள கொண்டு வரணும். ஸோ எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சம்கி வச்சுட்டு அதே தான் ஃபர்ஸ்ட் பண்ணதே தான். இங்கே வரும்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், அது எப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ கரெக்டாக இந்த ஓவர்லாப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது வந்து இந்த பெட்டல் வந்து இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரணும். அப்படிங்கிறப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நெருக்கமாக இதை ஒட்டி, இந்த பீட் இருக்கிற இந்த லைன் இந்த இடத்த ஒட்டி வரணும். அதாவது இந்த சம்கி வந்து அது மேலேருந்து வர மாதிரி இருக்கணும், இப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு 4 பீட் டார்க் பீட் எடுத்துக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போடலாம். இப்படி போட்டால் அந்த பீடுக்கு மேலே வர மாதிரி இருக்கும் பெட்டர் சம்கி. ஸோ இதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே இது மேலே ஏறி வர மாதிரி பார்த்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக வந்துடும். இப்போ ஓரளவுக்கு எல்லா பெட்டல்ஸும் முடிச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் சென்டர் போர்ஷன் மாதிரி, இதில் தான் இன்னும் கொஞ்சம் ஷேடிங் அழகாக பண்ணணும். ஸோ அதனால வந்து நான் வரைஞ்சிருக்கேன் லைன்ஸ். அதாவது இந்த வசத்தில் இந்த பக்கம்லாம் போடணும், அப்புறம் இங்கே ஒரு லாங் லைன் போட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து ரேடியேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் போடும்போது பாருங்கள். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு சம்கி வச்சாச்சு. அடுத்து வந்து லைட் ஷேட், டார்க் ஷேட், அந்த பெட்டல்ஸ் வந்து வேரியேட் பண்ணி காட்டணும், அதுதான் மெயின். இதில் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நான் பண்ணதில் விட கொஞ்சம் பெரிய சம்கி வச்சுருந்தோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த டிசைன். என்கிட்ட இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த சம்கி மட்டும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அந்த கோல்டன் ஷேட் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த சைஸ் சம்கி வச்சு பாருங்கள், அப்போ இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி வந்துடும். அடுத்து இங்கே போடும்போது வேறு மாதிரி பண்ணணும், அதுவும் காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு எல்லா பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேடிங்கோட இருக்கிற ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து லீஃப் எல்லாம் போடலாம். இந்த ரெண்டு டைப் ஆஃப் லீஃப் போட்டிருக்கேன். ஒன்று வந்து நார்மல் லீஃப், இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரோஸ் லீஃப். இது வந்து இந்த மாதிரி லீஃப் போட்டால் அது ரோஸோட லீஃப்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டிச், இதுக்கு ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி லீஃப் ரெண்டே முடிச்சிருவோம். நம்ம நார்மலாக எப்போ லீஃப் ஸ்டிச் பண்ணுவோம்ல, பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். சென்டர்லேருந்து மேலே வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச், சாரி
பட்டன் ஹோல் ஸ்டிச் இல்லையா, அதனால் அப்படியே போட்டு ரிவர்ஸ் இழுத்துடலாம். மறுபடியும் மூளை மேலே கொண்டு வந்துட்டு சைடில் இது வந்து நான் இந்த ஒன் சைடு முடிச்சுட்டு ஆப்போசிட் சைடு அப்படி பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஆஃப் த லீஃப் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி லீப் ஸ்டிச் போடும்போதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவுட்லைன் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் பண்ணுறேன். இல்லை ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு அவுட்லைன் போட்டால் தான் எனக்கு லீஃபோட ஷேப் கரெக்டாக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவுட்லைன் போட்டு முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கூட போடலாம். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக ஒரு கேப் வரும். லைக் அது அவுட்லைனுக்கும் நம்மளோட ஸ்டிச்சஸ்க்கும் நடுவில் இந்த இடத்துல ஒரு கேப் வர மாதிரி இருக்கும். அப்படி வந்ததுன்னா இன்னும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன் சைடு ஆஃப் த லீஃப் முடிஞ்சிச்சு. நாட் போட்டுட்டு இப்போ இதே மாதிரி இந்த சைடு ஃபில் பண்ணணும். இப்போ இந்த க்ரீன் கலர் குட்டி லீஃப் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ரோஸ் லீஃப் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பக்கத்திலே அடுத்த லைன். கேப் இல்லாமல் போடுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது இதில் வந்து புதுசாக டெக்னிக்லாம் எதுவும் கிடையாது, நெருக்கமாக போடணும் அவ்வளோதான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அண்ட் ஸ்டிச்சஸ் வந்து எப்பயுமே நிறைய பேருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப இழுத்து டைட்டாக போடாமல் கேஷுவலாக போடுங்க. சிலர் எப்படி பண்ணுவீங்கன்னா செயின் ஸ்டிச்சே போடும்போது இப்படி இழுப்பீங்க நீடில். இப்படி இழுத்து அப்புறம் இப்படி கொண்டு வந்து மறுபடியும் அடுத்த ஸ்டிச் போட்டு இப்படி போட்டிங்க அப்படின்னா சுருக்கம் வரும், எல்லாம் வரும். அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே நீடில் வந்து 90 டிகிரிஸ் ஆங்கிளில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் போட்டு இழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயின் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக நிற்கிது. இதே நீங்கள் வந்து இப்படி இழுத்தீங்க, ரொம்ப டைட்டாக போட்டு இப்படி இழுத்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா நிற்காது, தூக்கிட்டு இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நீடில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக துணிக்கி ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். அதில் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே ஓரளவுக்கு நீட்டாக வந்துடும். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன், நீட்னஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த லீஃப் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்லேயே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இப்போ இந்த மோட்டிவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த குட்டி க்ரீன் லீஃபுக்கு நடுவில் வந்து ஒரு லைன் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த கொம்பு டிசைன் போட்டிருந்தேன், அதுக்கும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், கோல்டன் கலர் சுகர் பீட். அப்புறம் இந்த லீஃப் செயின் ஸ்டிச் வச்சு லீஃப் போட்டோம் அந்த கோல்டன் கலரில், அதுக்கு அவுட்லைனாக இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு ஒரு லைன் கொடுத்துட்டேன். ஸோ வந்து ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு மோட்டிவ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாரியில் போடலாம், இல்லை ப்ளவுஸில் வந்து ஒன் சைடு அரேஞ்ச் பண்ணி போடலாம். அங்கங்கே புட்டா மாதிரி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸ், இந்த சம்கி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பெருசாக வச்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயே ஒரு ஷேடு கூட வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம். கோல்டு யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட்டு சாரிக்குன்னா கோல்டு யூஸ் பண்ணுங்க, காட்டன் சாரீஸ்க்குன்னா அந்த சம்கியுமே கொஞ்சம் கலராக கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணுங்க. அதாவது பெருசுனா வந்து ஃப்ளாட் சம்கியை விட இந்த பிளேட் சம்கின்னு ஒன்று வரும், கொஞ்சம் லைட்டாக தட்டு மாதிரி இருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், லைக் பிளாக் வந்து கொஞ்ச நாளாக சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேபி பிக்சர்ஸ் கூட அப்லோட் ஆகுது, ஆனால் வந்து ட்ரேசிங் பேப்பர்ஸ் வர மாட்டேங்குது. திரும்ப நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் சாரி, அது இன்னும் எங்களால் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண முடியல, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாகவே பிளாக் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்படிங்கிறத சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.